ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோட் வித் நவீன். அண்ட் இது நம்மளோட நியூ சீரீஸ். இது வந்து லீட் கோட் சீரீஸ். இந்த லீட் கோட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து வேலிட் அனகிராம். வேலிட் அனகிராம்னா வேறு எதுவும் இல்லை, நமக்கு வந்து 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று எஸ், இன்னொன்று டி. இந்த எஸ்ன்றது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், ஆனால் இந்த டீன்ற ஸ்ட்ரிங் வந்து ஷஃபிள் ஆகிருக்கும். இந்த டீன்ற ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மொதல் ஸ்ட்ரிங் கிடச்சிதுன்னா அது வந்து ஒரு வேலிட் அனகிராம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏஎன்ஏ ஜிஆர்ஏஎம்னு இருக்குது, இங்கே வந்து என்ஏஜிஏஆர்ஏஎம்னு கொடுத்துருக்காங்க. இது ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களால் அனகிராம்ன்ற வார்த்தையை வந்து கொண்டு வர முடியும். பிகாஸ் இங்கே 3A இருக்குது, இங்கேயும் 3A இருக்குது, இங்கே ஒரு எண் இருக்குது, இங்கேயும் ஒரு எண் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆர் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே ஒரு எம் இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வேலிட் அனகிராம். பட் இங்கே பாருங்கள், இங்கே ஆர்ஏடின்னு இருக்குது ஃபஸ்ட்டு வேர்டு, ஆனால் செகண்ட் வேர்டு கார்னு இருக்குது. இதில் ஆர் இருக்குது, ஏ இருக்குது, ஆனால் இந்த டீன்ற வேர்டு வந்து மிஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு உங்களால் இந்த வேர்டு இந்த ரேட்டுன்ற வேர்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு வேலிட் அனகிராம் கிடையாது. இதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் லாஜிக் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த செகண்ட் வேர்டை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த ரெண்டுத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா, நீங்கள் அது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஷார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை ஷார்ட் பண்ணிங்கன்னா அதோட அல்ஃபபெட்லாம் முன்னாடி வந்துடும், அல்ஃபபெட் ஆர்டரில் வந்துடும். ஏலாம் ஃபஸ்ட்டு, பிலாம் செகண்ட், அந்த மாதிரி வந்துடும். அதுபடி இதை நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா எத்தனை ஏ இருக்குது, 1 2 3, 3 ஏ வந்து முன்னாடி வந்துடும். இப்போ நான் ஸ்ட்ரிங்கை வந்து ஷார்ட் பண்ணணும். அது எப்படி நம்ம லாஜிக் பார்க்கலாம், எப்படி நம்ம கோட் பார்க்கலாம். பட் இப்போ லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஷார்ட் பண்ணணும்னா அதுக்கு அடுத்து ஜி வரும். பிகாஸ் இதுக்கு அடுத்து ப்ரையாரிட்டி வந்து ஜிக்கு தான் போகும். ஸோ இப்போ ஏஏஜி போயிடுச்சு. அடுத்து வந்து எம் வரும், அடுத்து என் வரும், எம் என் ஆர். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா இதான் உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அடுத்து நம்ம செகண்ட் இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஷார்ட் பண்ணணும். இதை ஷார்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான், 3 ஏ இருக்குது, ஏ வந்துடும், ஜி அடுத்து வந்துடும், எம் வந்துடும், என் வந்துடும், ஆர் வந்துடும். இப்போ ஷார்ட் பண்ண ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வேலிட் அனகிராம். பிகாஸ் இங்கே வேர்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போது அதே இது நீங்கள் அந்த ரேட்டை வந்து ஷார்ட் பண்ணி பாருங்கள். ரேட்டை ஷார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வரும், ஆர் வரும், டி வரும். அதே இது நீங்கள் இந்த காரை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ வரும், சி வரும், ஆர் வரும். இந்த ரெண்டுமே மிஸ் மேட்சிங்காக இருக்கா? ஸோ இப்போ வந்து இதை வந்து ஃபால்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நாட் அ வேலிட் அனகிராம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு கோடில் பார்க்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஷார்ட் பண்ண சொன்னேன்ல, அது நம்ம ஸ்ட்ரிங்கை டேரெக்டாக ஷார்ட் பண்ண முடியாது. அதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக மாற்றி அதை ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு 2 இன்புட் கொடுத்துட்டாங்க, எஸ் கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இது ஏன்னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் தான் நான் இந்த ஸ்டோர் பண்ண வரேன். பிகாஸ் லிஸ்ட்டை மட்டும் தான் நம்மளால் ஷார்ட் பண்ண முடியும். இந்த எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு கேரக்டராக பிரித்து நான் அந்த லிஸ்ட்டில் போட போகிறேன். அதுக்கு ஃபார் ஐ இன் எஸ் ஏ டாட் append of i. இந்த ஏன்ற லிஸ்ட்டில் இந்த எஸ்ஸில் இருக்கிற ஒரு கேரக்டராக நான் எடுத்து அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். அண்ட் பின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து செகண்டில் இருக்கிற அந்த டீன் இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டாக மாற்றுறதுக்கு பி டாட் append of i. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த கொடுத்துருக்க 2 ஸ்ட்ரிங்கை நான் வந்து லிஸ்ட்டாக மாற்றிட்டேன். லிஸ்ட்டை நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உள்ள நம்பர்ஸ் இருந்தாலும் ஷார்ட் பண்ணும், அல்ஃபபெட்ஸ் இருந்தாலும் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அதை ஷார்ட் பண்ணும். இப்போ நான் ஏ டாட் ஷார்ட் ஆஃப் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம கொடுத்த மாதிரி அந்த அனகிராம் பார்த்தோம்ல, 3 ஏ முன்னாடி வந்துடும், எம்என், அந்த ஜிஎம்என்ஆர், அந்த ஆர்டரில் வந்து இது ஷார்ட் ஆகிக்கும். அடுத்து வந்து பியும் நான் ஷார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டெஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் இதோட அவுட்புட் ஏஆர்டின்னு இருக்கும், ஏ கமா ஆர் கமா டின்னு இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் பொறுத்த வரைக்கும் ஏ கமா சி கமா ஆர்னு இருக்கும். ஸோ இது 2 ஈக்குவலாக இருக்கு இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ரிட்டன் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸை ரிட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ இப்போ நம்ம 2 ஷார்ட் பண்ணோம்ல, இந்த ஷார்ட்டாக இருக்கிறது நம்ம ஈக்குவல் பண்ணி பார்த்தோன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ட்ரூ பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் ரிட்டன் ஃபால்ஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு ட்ரூன்னு வந்து ஏன்னா நம்ம அனகிராமை வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். எப்படி இருக்கும்னா ஏ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஏ என் இப்படி தான் இருக்கும். அதே அசிடிஸ் அந்த ஆர்டர்லேயே தான் இருக்கும். அனகிராம் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஷார்ட் பண்ணும்போது இது எப்படி மாறும்னா ஏ
ஏ கமா ஜி கமா எம் கமா என் கமா ஆர் இப்படி மாறிடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் 1. ஸ்ட்ரிங் 2வை இதே மாதிரி நீங்கள் மாற்றினீங்கன்னா ஸ்ட்ரிங் 2லையும் இதே தான் இருக்குது. ஆனால் வந்து அதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங் 2 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, என் கமா ஏ கமா ஜி கமா ஏ கமா ஆர் கமா ஏ கமா எம். நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இது இப்படி தான் இருக்கும். அடுத்து அதை நம்ம ஷார்ட் பண்ணும்போது ஏ கமா ஏ கமா ஏ கமா ஜி கமா எம் கமா என் கமா ஆர் இப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ நம்ம இது ஒரு லிஸ்ட்டாக இருக்குது, இது ஒரு லிஸ்ட்டாக இருக்குது, இது ரெண்டும் ஷார்ட் ஆயிருக்கா. ஸோ இப்போ இந்த ஷார்ட்டானது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது வந்து ஒரு வேலிட் அனகிராம்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு 2 ஸ்ட்ரிங்கை ஷார்ட் பண்ணி வேலிட் அனகிராமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, சப்மிட் கொடுக்கணும். ஸோ நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு லீட் கோட் ப்ராப்ளமை இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், அங்கே உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்கள் கூட சேர்ந்து நான் ஒரு புது லாஜிக் வந்து கற்றுக்கிட்டேன். எப்படி நம்ம இந்த லாஜிக் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம வந்து லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணி காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஜாயின் மீ இன் திஸ் வண்டர்ஃபுல் ஜர்னி. தேங்க்யூ.